தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கிருபையின் மதிப்பு. சங்கீதம் 63:3. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். தேவனுடைய கிருபை இல்லாமல் நாம் இவ்வுலகில் வாழவே முடியாது. கிருபைதான் நம்மை வாழ வைக்கிறது. கிருபையால் தான் நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று நம்மை உலக கரைகளிலிருந்து பாதுகாக்க முடிகிறது. இந்த பாதுகாப்பை நினைத்து தேவனை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். தேவனுடைய கிருபையை உணர்ந்தவுடன் நம் வாயிலிருந்து தானாகவே துதி ஸ்தோத்திரம் வர வேண்டும் என்று விரும்புகிறார். நமது வாழ்க்கை சுலபமாக இல்லை என்றாலும் அவர் கிருபை நம்மை நடத்தும் விதங்களை நினைக்கும் போதே நமது உதடுகள் தேவனை துதிக்கட்டும். நமது உதடுகள் நம் இருதயத்தை பிரதிபலிக்கிறதாக இருக்கிறது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது. தேவன் நடத்தும் கிருபையை நினைத்தால் துதி ஸ்தோத்திரம் நிச்சயம் பிரதிபலிக்கும். பிரியரே, இந்த சங்கீதம் பாடிய தாவீதுடைய வாழ்க்கையில் மேய்ப்பனாய் இருந்தார். கோலியாத்தை கொண்டார். சவுல் தன்னை விரட்டிய போது கர்த்தர் அவனை காத்தார். பாவம் செய்த போது தேவன் அவனுக்கு இறங்கினார். இறுதி காலங்களில் மகனாய் விரட்டப்பட்ட போதும் அவர் பாதுகாப்பாய் இருந்தது தேவனுடைய கிருபைதான். எனவேதான் என் உதடுகள் உம்மை துதிக்கும் என்கிறார். பவுலும் சீலாவும் நெருக்கத்தில், கஷ்டத்தில், சிறையில், அடிமைத்தனத்தில், வேதனையில், இரத்த காயத்தில் தேவனை துதித்து பாடியது கர்த்தருடைய கிருபை மாத்திரமே. அன்னால் குழந்தை இல்லாமல் வேதனை, நெருக்கம், பழிச்சொல், உதாசீனம், ஒதுக்கப்பட்ட நிலை, இந்நிலையிலும் தேவ சமூகத்தில் இருதய வேதனை ஜெபமாக வெளிப்பட்டது. தேவன் கிருபை செய்து சாமுவேலை கொடுத்தபின் அவருடைய உதடுகள் தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்து பாடுகிறதை பார்க்கிறோம். இதை தியானிக்கும் நமது உதடுகள் எதை பேசுகிறது? குறைகளையா, கவலைகளையா, இல்லாய்மைகளையா, கிருபையின் நம்பிக்கையான வார்த்தைகளை பேசுகிறதா? நாம் ஆராய்ந்து வேத வசன பக்தர்களைப் போல எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர் கிருபை நம்மை தாங்குகிறதே, அதை நினைத்து நாம் துதிப்போம். ஆமேன். செபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நீர் செய்த நன்மைகளை ஒவ்வொரு நிமிஷமும் உம்முடைய கிருபையை எண்ணி உம்மை துதித்து பாடி ஆராதிக்க உதவி செய்யும். அப்படி செய்கிறபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.